ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான மெட்டீரியல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமோடைய ரிவிஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பாலிட்டி அண்டு ஜியாகிரஃபியில் உள்ள ஆல் லெசன் ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸுக்கான பிடிஎஃப் தான். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலிட்டி வந்து 6th to 10th வரைக்கும் எல்லா லெசன், அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசனுக்குமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 லெசனோட, அதாவது 10th ஸ்டாண்டர்டில் உள்ள 7 லெசனோட ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஓன் நோட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். ப்ளஸ் நோட்ஸும் எடுத்துக்கலாம், ரிவிஷனும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் இந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கூட உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 6th பாலிட்டி. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்டில், அதாவது பாலிட்டியில் எந்தெந்த லெசன்லாம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய லெசன்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக நான் பாலிட்டிக்கு தனியாக நோட்ஸ் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு தனியாக. ஸோ இந்த மாதிரி செப்ரேட்டாக எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய ரிவிஷன் பர்பஸ்க்கு இந்த நோட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டைம் கொஞ்சம் மிச்சமாகும். புக்கில் வந்து நம்ம பேஜஸ் வந்து திருப்பி பார்த்துட்டு இருக்கிறத விட நம்ம ஓனாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் அப்போ ஃபாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசனுக்குமே நான் 6th பாலிட்டி நோட்ஸ் எடுத்திருக்கேன். இதே மாதிரி 6th to 10th வரைக்கும் பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியும் இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் தரேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.